வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டஸ் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிஷன் சாப்டர் 1 அப்படின்ற படத்தோட ரிவ்யூ. இந்த படத்துல பாத்தீங்கன்னா அருண் விஜய் தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணிருக்காரு. அண்ட் இந்த படத்தை ஏஎல் விஜய் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படம் பிரிசன் பிரேக் அப்படின்ற மாதிரியான ஒரு தீம்ல எடுத்திருப்பாங்க. அதாவது ஜெயில இருந்து தப்பிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை மையமா வச்சு தான் இந்த படம் நகரும். ஆக்சுவலா இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய பகுதிகளில் வந்து தாக்குதல் நடத்தணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு தேவைப்படுற முக்கியமான 3 நபர்கள் வந்து லண்டன் ஜெயிலில் மாட்டிட்டு இருப்பாங்க. அப்படியே பேரலா பார்த்தீங்கன்னா, லண்டனுக்கு தன்னோட பொண்ணோட ட்ரீட்மெண்ட்டுக்காக எல்லாத்தையும் வித்துட்டு அருண் விஜய் லண்டனுக்கு வந்திருப்பாரு. வந்த இடத்துல எதிர்பாராத விதமா வந்து போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாரு. அண்ட் அவரையும் அதே ஜெயிலில் போடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த ஜெயிலில் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, உண்மையிலேயே அருண் விஜய் யாரு, அவரோட மிஷன் என்ன, கடைசியாக அந்த மிஷனை அச்சீவ் பண்ணாரா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு முக்கியமான பாசிட்டிவாக படுறது, இந்த படத்தோட கதை அப்படின்றது ரொம்ப பரிச்சயமான கதையா இருந்தாலும் அந்த ஸ்கிரீன் பிளே அப்படின்றது ரொம்ப சூப்பராக அமைச்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸ்டார்டிங் இருந்து எண்ட் வரைக்கும் அந்த விறுவிறுப்பு அப்படின்றது குறையாமையே இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தோட அந்த மிஷன் இருக்குல்ல, அந்த மிஷன் ரிவீல் ஆகிறதே வந்து அந்த இன்டர்வல் பிளாக்ல தான் இருக்கும். அந்த இன்டர்வல் பிளாக்கோட ட்விஸ்ட் அப்படின்றது ஒரு வேற லெவல் ட்விஸ்டா இருந்துச்சு. அதுக்கப்புறமாட்டு அந்த கதை போற போக்கே வந்து டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னே சொல்லுவேன். அதே மாதிரி இந்த படத்துல ஆக்ஷன் சீக்வன்சஸ் அப்படின்றதெல்லாம் வந்து பயங்கரமா எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. ஆனா அதுல நம்பகத்தன்மை அப்படின்றது கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். நிறைய சீன்ஸ் ரொம்ப ஓவரா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், அருண் விஜய் ஒத்த ஆளு அவ்வளோ பேர் அடிக்கிறது அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய கல்லை வந்து அடிச்சு உடைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து மிளகா பொடியை வந்து வெட்டி எல்லார் மேலேயும் வந்து தூவுறது அப்படின்ற மாதிரி நிறைய காட்சிகள் கொஞ்சம் அன்ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் நேச்சுரலா எடுத்திருக்கலாம். அருண் விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கா ஆக்ஷன் ஹீரோ அப்படின்ற மாதிரி அவர் உடம்ப சூப்பரா ரெடி பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் அவருக்கான ஸ்கோப் அப்படின்றது இந்த படத்துல ரொம்பவே அதிகம். பட் மற்ற கேரக்டர்ஸ் ரொம்பவே டம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நிமிஷா சஜனுக்குலாம் ரொம்ப லிமிடெட் ஸ்கோப் தான் இருந்துச்சு. ஏமி ஜாக்சனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்கோப் இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் டுவர்ட்ஸ் தி எண்ட்ல அவங்களுமே டம்மி பண்ணியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்களுக்குமே இன்னும் பெட்டர் ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்துருக்கலாம். எல்லாத்துக்கும் மேல இந்த படம் ரொம்ப ரொம்ப ப்ரெடிக்டபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது அந்த முக்கியமான ட்விஸ்ட் ரிவீல் ஆனதுக்கு அப்புறமாட்டு என்ன நடந்துச்சு, என்ன நடக்க போகுது, கடைசியா எப்படி முடியும் அப்படின்ற எல்லா விஷயங்களையுமே நீங்க ரொம்ப ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணலாம். நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி தான் அந்த கதை களமுமே வந்து நகரும். ஸோ ஏதாவது வித்தியாசமா அந்த இடத்துல பண்ணியிருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். இந்த படத்தோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம் தான். அந்த 2.5 மணி நேரத்துக்கு கரெக்டான தேவையான கண்டென்ட் தான் இதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பழகிய கதையா இருந்தாலும் சொன்ன விதம் கொஞ்சம் விறுவிறுப்பா இருந்துச்சு. ஸோ ஒரு கிரிப்பிங்கான ஆக்ஷன் த்ரில்லர் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. பட் புதுமையை எதிர்பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணாது அப்படின்னே சொல்லலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.75 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசா இல்லை. ஸோ பார்க்கணும்னா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.